நமோ நாராயணா. இளம் கிரிக்கெட்டர் வடிவேலு களத்தில் நிற்கிறார். முதல் பந்தை அருமையாக வீச வருகிறார். ஸ்கோரர் யாரு? ஸ்கோரர் யாரு? முதல் பந்து அருமையாக வீசப்பட்ட பந்து, அதை விட அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. முடியெல்லாம் பார்த்தோம்னா எப்படி டொக்கு வைப்பார் தான் நினைச்சோம். இந்த பக்கம் அழகாக வீசப்பட்ட பந்து. வெரி குட். இரண்டு பந்துகள் அழகாக அடிச்சா. இந்த பக்கம் வந்த போரா? இந்த கோடெல்லாம் போரு. திருடி பட்டா மட்டும் தான் டூஜியா? ஓ, எல்லாமே ஓடிதான் எடுக்கணுமா? எங்கேயாவது போய் பால் மாட்டிக்கிட்டா தான் சார் டூஜி. பால் எங்கேயாவது புல்ல போய் மாட்டிக்கிட்டு தெரியல அப்படின்னா தான் டூஜி. ஓ வாவ், அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. ஓகே, आओ. நாராயணன் எப்படி எல்லாம் போட்டா அடிக்க மாட்டார் என்பதை தெரிந்து கொண்டு போடுறார். ஓவர் அப் சார். ஒரு ஓவர். அசாருங்க சார். ஹலோ அண்ணா, கொஞ்சம் போயிட்டு இதை வச்சுக்கலாம். ஸ்கோர் போட்டால் அணியின் எண்ணிக்கை 3. 1 ஓவர். ஹலோ, இந்த போட்டிக்காக இன்டர்நேஷனல் அம்பையர்கள் 2 பேர் வந்திருக்கிறார்கள். ஒருவர் சிலம்பரசன், இன்னொருத்தர் மணி. அவர்களை வரவேற்கிறோம். அழகாக போடுறார். இவரை பார்க்கும்போது இலங்கை கேப்டன் அர்ஜுன ரணதுங்கா ஞாபகம் வருகிறார்.
குப்பை அதிகமாக வைத்திருப்பார், நல்லா போடுவார். பிரமாதமா அடிய கொண்டிருக்கிறார். அப்பா அருமையாக அடித்தார். அருமையாக ஃபீல்டு செய்யப்பட்ட பந்து. இப்படியே போயிட்டு இருந்தா இன்டர்நேஷனல் டீம்ல நம்ம போயிடுவோம் போல இருக்கு. நாராயணன் என்னென்னவோ செய்கிறார். அகல பந்து. வடிவேலை அவுட் ஆக்கிய நாராயணனுக்கு நன்றி. ஆட்டத்தில் கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். பட் வடிவேல் பிரமாதமாக ஆடினார். அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல்கள், உற்சாகமான ஆட்டங்கள். நம்மளை யாரும் கெடுக்க வேணாம். நம்ம கூட இருக்கவங்க தான் நம்ம காலி பண்ணுவோம். இது உலகத்தோட இயல்பு. நம்மளை காலி பண்ண அடுத்தவே தேவையில்லை. Wide. Wide-ஆ? உள்ள விட்டாரா? ஓகே. வாவ், பிடி சார் புடிச்சிருவாரு. டீமை காலி பண்ணீங்களப்பா, டீமை காலி பண்ணீங்களே, டீமை காலி பண்ணிட்டீங்களேப்பா, டீமை காலி பண்ணிட்டீங்களே. அவரு வடிவேல் அவுட் ஆனோன்னு நான் அவரே ஆடாத போது நம்ம பிடி சார் மட்டும் இல்லைன்னா அந்த இடத்துல யாரும் பிடிச்சிருக்க வாய்ப்புகள் கம்மி. வாய் உதிரி, ஆட்டத்தின் எதிரி. நோ பால். எப்படி ஒரு ரெண்டு தானே? ஓ ஃப்ரீ ஹிட்டா? ஓகே. அதற்காக கம்பேக் ஆனார். ஓவரா இன்னும் ஒரு பால் இருக்கா? நோ பால் போட்டாங்க இல்லையா? ஆமா, வெளியே உள்ள வந்துருங்க. ஆளப்ப நீங்க விளையாடும் போது உள்ள போலாம். சுரேந்திரன் விளையாடி கொண்டிருக்கிறார். Clear catch.
அப்பா 2 விக்கெட்டா? வெரி குட். அருமையான 2 விக்கெட்டுகளை எடுத்திருக்கார் சுரேஷ் அவர்கள். 3 விக்கெட்டா? அவரே 3 விக்கெட்டா? அவர் மட்டும் 3 விக்கெட்டா? ஒரு ஓவர்ல 3 விக்கெட் எடுத்து ஓகே ரன் அவுட். அணியின் எண்ணிக்கை 2 ஓவர் முடிவில் 8 ரன் 3 விக்கெட்டுகள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. மூன்றாவது ஓவர்கள் வீசி அருமை வந்து கொண்டிருக்கிறார். அழகாக போடப்பட்ட பந்து. மூன்றாவது ஓவர் வீசிக் கொண்டிருக்கிறார்கள். அழகாக வீசினார். அழகாக பாலா? பால் யாருக்கு பால் ஊத்த போறாரோ? நாம் அனைவரும் பரபரப்பாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஏபிஎல் சூப்பர்வைசர் பால் அவர்கள் பரபரப்பாக விளையாட வந்திருக்கிறார். இது ஒன் டே மேட்ச் என்பதை நினைவுபடுத்துகிறோம். அப்படியே நம்பி போலாமா? இங்க ஆடியன்ஸ் சொல்றாங்க. மூன்றாவது ஓவர் நடந்து கொண்டிருக்கிறது. அழகாக கருத்தாடினார். 3 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் மூன்றாவது ஓவர் முடிவிட்டது. ஸ்கோர் அணியின் எண்ணிக்கை 9 ஓவர் 9 ரன் 3 விக்கெட்டு. இந்த ஓவர்ல ஒரே 2 தான் கொடுத்திருக்காரா? நான்காவது ஓவரை வீச கடந்த ஓவரில் 3 விக்கெட்டுகளை எடுத்த சுரேஷ் வந்திருக்கிறார். ரொம்ப அழகாக அதை ஸ்கோர் பண்ணார். ஓடி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அணியின் எண்ணிக்கை 10. வாவ், நான் சொன்னேன் இல்லையா 4 என்று நினைக்கிறேன். வாவ், பரபரப்பாக முதல் 4 இந்த மேட்சோட முதல் 4.
இருக்கவங்க உங்களை அவுட் பண்ண பிளான் பண்றாங்க. அங்க இருக்கவங்க உங்க கண்ட்ரோல் ஆடுங்க, இங்க இருக்கவங்க கண்ட்ரோல் ஆடுனீங்கன்னா இவங்க இடத்துல இருப்பீங்க. வெற்றிகரமாக 4வது ஓவர் போய் கொண்டிருக்கிறது. Wide. Yes. அணியின் எண்ணிக்கை 16. அடிக்கப்பட்ட பந்து பிடி சார் விடவே மாட்டாரு. வாவ், ஆடாடாடாடாடாடா. ஹலோ, என்னமோ பண்ணாருப்பா. 4வது ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 18. அணியின் எண்ணிக்கை 18. 3 விக்கெட் என்று நினைக்கிறேன். பால் அவர்கள் மிகவும் பொறுப்புடன் விளையாடி கொண்டிருக்கிறார். எதிரடிக்கு கேப்டன் பாலா? கேப்டன் பால் சொல்லலாமா இல்ல கேப்டன் கூல் என்று சொல்லலாமா என்று தெரியவில்லை. தினேஷ் 5வது ஓவரை வீச வருகிறார். நோ பால். 2 ரன்கள். 3 ஹிட்டா? அம்பையர் சிலம்பரசன் நோ பால் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் நோட் பண்ணி கொடுங்க. அது முடிஞ்ச ஒரு வரையும் நோட் பண்ணுங்க. அப்போ தான் மேன் ஆஃப் தி சீரீஸ்லாம் கொடுக்க முடியும். நீங்கள் இப்படி எழுதிங்கன்னா யார் அதிகம் யார் ரன் எடுத்துருக்காங்க யார் விக்கெட் எடுத்தாங்கன்னு தெரியாது. அதில் நோட் பண்ணுங்க. அப்போ தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் மேன் ஆஃப் தி சீரீஸ்லாம் அழகாக வீசினார். 5வது ஓவர் அழகாக வீசப்பட்டது. இதுவரையும் நடந்த வரையும் அதில் நோட் பண்ணுங்க சார். அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வருங்க. ஒய்டா? எஸ், அம்பையர் சிலம்பரசன் ஒய்டு அளித்துள்ளார். தெரியல சார் எனக்கு. போனாட்டி கப் அடிச்ச ராமஜெயமா உங்க டீமா? அது எல்லோவா? வெரி குட். ஒயிட் அம்பையர் சிலம்பரசன் அறிவித்துள்ளார். கடந்த வருடம் சாம்பியன்ஷிப் பெற்ற டெரா அணிக்கும் முதல் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. கம்பேக் அழகாக கொடுத்தார். 5வது ஓவர் நடந்து கொண்டிருக்கிறது.
வெரி குட், நல்ல துரு அடித்தார். 5வது ஓவர் முடியுமா? வாவ், வெயிட்டா இருக்கு, திருப்பவும் இல்லை. எஸ். 5 ஓவர் முடிவடைந்ததா? 27 ரன். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27. 3. கேப்டன் மிகுந்த பொறுமையோடும் பொறுப்போடும் எதிரணிக்கு பால் ஊத்திக் கொண்டிருக்கிறார். பால் கடந்த முறை சாம்பியன் அணி. நாராயணன் போயிட்டு எங்க யார் பிடிச்சா? அந்த சைடு சுபாஷ் சார் நாராயணன் தான் நல்லா வடிவில் இருந்ததுனாலே நல்லா வச்சிருக்காரு. அவராக தட்டி இருக்கிறாரு. அவரே ஃபஸ்ட்டு நின்ட்டார் பால் நாராயணன், இவர் ஓட்டுட்டார். ஆறாவது ஓவர் முதல் பந்து. ஆஃப்ல கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாரையும் க்ளோஸ்ல இறக்கிறாங்க. டெட்டு ஒய்டா டெட்டு டெட்டு ஒய்டா டெட் பாலா என்ன சொல்றது? டெட் பால். இதுக்கு ஒரு இல்ல ரன் இல்ல இருக்கா? இல்ல இல்ல கரெக்ட் கரெக்ட் பால் கரெக்ட் பால் பாலும் கிடையாது, ரன்னும் கிடையாது. ஓகே, இல்ல 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 கரெக்ட் பால் தான் அது. கரெக்ட் பாலா? செகண்ட் பிட்ச் வந்து உள்ள தான் சார் பிட்ச் ஆயிருக்கு. கரெக்ட் பால் தானே? ஓகே. ஒரு பவுலரா அழகாக அடித்தார். 6வது ஓவர் ஓடிக்கொண்டிருக்கிறது. முத்துக்குமரன் 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 கோலி போடுறாரு. இல்லை அவர் கொஞ்சம் திணறாரு பால் பிடிக்காதனால இவர் ஆஃப்ல யாரும் அடிக்கலாம், தூக்கி அடிச்சாலே போயிடும். ஜேம்ஸை தாண்டிச்சுனாலே போதும், இல்லைன்னா இவரை தாண்டி அடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் சார் வாவ், மாறி இறங்க இப்போ மாறி இறங்க. அது கேப்டன் தான் சொல்லணுன்றாரு. கேப்டன் தான் விளையாண்டுட்டு இருக்காரு. அழகாக அடித்தார். 4 ரன்கள். அழகாக போடப்பட்டது, அழகாக ஃபீல்டு செய்யப்பட்டது. கேப்டன் அவர்கள் மிகுந்த பொறுப்புடன் நிதானத்துடன் அணியை செதுக்கிக் கொண்டிருக்கிறார். ஒயிட் அம்பையர் சிலம்பரசன் ஒயிட் அளித்தார். கடந்த முறை சாம்பியன் தரா சுரேந்தர்லாம் அவுட்டு, அவரை கேட்ச் ஓகே ஸ்ட்ரெயிட்ல தூக்கி அடிச்சாரு, அழகாக அடித்தார். கேட்ச் 2 கையில பிடிக்கணும், பின்னாடி போயிருந்தாலும் கேட்ச் கிளியர் மொத்த கையில பிடிக்க ட்ரை பண்ணார். அணியின் இந்த ஓவரின் கடைசி பந்து என்று நினைக்கிறேன்.
இருபத்தி 33 ரன்கள் 6 ஓவர் முடிவில் 3 விக்கெட்டுகள் கடைசி 12 பந்துகள் பால் ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். பிரேக் ஏன் இவர் மாதிரி இருக்கீங்க? வெயில் அடுத்த மேட்ச்ல எப்படி இருக்கும் தெரியல. அடுத்த மேட்ச்ல எப்படி இருக்கும்? 33 for 3. இந்த மேட்ச் வெயில கொடுத்தா பயங்கரமா 33 for 3. அது அவுட். அணியின் எண்ணிக்கை 33, 3 விக்கெட்டுகள் 6 ஓவர் முடிவில் கடைசி 12 பந்துகள் ஏதோ அம்பையர் ஏதோ கேக்குறாரு. கருணாகரன் சார் என்னாச்சு? இது மாத்திட்டாங்களா? இந்த பேட்ஸ்மேன் சேஞ்ச். பேட்ஸ்மேன் சேஞ்ச் யாரு? ஓகே, கடைசி 12 பந்துகள் 33 ஒரு நல்ல ஸ்கோர் தான். பால் நின்று அணியை வைட் இன்னும் 12 பந்துகள். அப்ப 7வது ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார்கள். 7வது ஓவரின் முதல் பந்து நான்கு விக்கெட்டுகள். கரெக்டா ஒரு பால் கைக்கு வரும்போது கால் பட்டுச்சு, ஸ்டிக்ல விழுந்துச்சு. ஓஹோ, கடைசி அப்படியே யூஸ் பண்ணாரு. இந்த போட்டியின் சாம்பியன் பெறும் அணிக்கு 10,000 ரூபாய் ரொக்க பரிசும், 2வது இடம் பிடிக்கும் அணிக்கு 5,000 ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்படும். மே மாதம் 1ஆம் தேதி நடக்கும் சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு பரிசு அளிக்கப்படும். 7வது ஓவரை அணியின் கேப்டன் அருமை செல்வன் வீசிக் கொண்டிருக்கிறார். அழகாக வீசப்பட்ட பந்து. 7வது ஓவர். இதுவரை 4 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். அழகாக வீசப்பட்ட பந்து. போல்டா? இந்த ஓவரில் 2 விக்கெட்டுகள் போய்விட்டது. 1 ரன் அவுட். மொத்தம் 5 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள்.
தெரியலையே. செவன்த் ஓவர் போயிட்டு இருக்கு. செவன்த் ஓவர் லாஸ்ட் பால். ஓவர் ரன்னு 2 விக்கெட்டு. ஒரே ஒரு வைடு தான். ஒரு ரன் தானா? கடைசி பந்து. ஓகே, கடைசி 6 பந்துகள், 5 விக்கெட் போயிடுச்சு. 7 ஓவர். ரன் என்னப்பா? 34. கடந்த ஓவர்ல ஒரே இருந்ததுனா? கடைசி 6 பந்துகள் 50 எடுப்பார்களா? 5 விக்கெட்டுகளை வைத்திருக்கிறார்கள். விட்டுருந்தாவே ஓடிட்டு போயிருக்கு போல இருக்கு இல்லையா? கடைசி 5 பந்து. கடைசி 5 பந்து. வாவ். கடைசி 4 பந்து. கடைசி 3 பந்து நினைக்கிறேன். 5 விக்கெட்டுகள் கைவசம் உள்ளது. பால் எந்த கணக்குல வச்சுக்க மாட்டாங்க. ரன்னு கிடையாது. ஒரு ரன் தாமே. அவர் ஒரு ரன் சொல்றாரு. அம்பையர் சொல்றாரு. அம்பையர் சொல்லிட்டு இல்லையே ரன் கிடையாது. அவர் தான் இப்போ இது பண்றாங்க. 4 ரன்களா? அழகாக தட்டிட்டாங்க. போறாப்பா. 4 லைன் இருக்குங்க. போறா? சார் பிடி சார் அங்க இருக்காருங்க, கரெக்டா தான் சொல்லுவாரு. அதான் ஆமா அதான் அந்த பிடி சார் தப்பா சொல்ல மாட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல. கடைசி பந்தா இல்ல 2 பந்தா? இன்னும் 2 பந்துகளா? டெட் பாலுக்கு ஒரு ரன் கொடுத்துருக்கு. ஆமா. ஓடி இருக்கலாம், அவுட் ஆகிருக்கலாம். கடைசி பந்து. 5 விக்கெட்டுகள் கைவசம் உள்ள நிலையில். அணியின் எண்ணிக்கை 42 ரன்கள். 5 விக்கெட் முடிவில் 8 ஓவர் 42 ரன்கள், 5 விக்கெட்டுகள். 5 விக்கெட். ஓகே, குட். பேட்டிங் டக்குன்னு இறங்க. பேட்டிங் டக்குன்னு பேட்டிங் இறங்க. இருப்பா. முதல் பந்தே ஒரு அவுட்டு. போல்டு அவுட்டு. ஆமா ஆமா, முதல் பந்து அருமையாக வீசினார். ஆமா,
பிடி சாருக்கே உள்ள வச்சா வெளியே வச்சா தெரியாம வந்துடுறாங்க. அருமையான போலே தொடர்ந்து விளையாடும் போது வீக்னஸ் தெரியும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கு. சுபாஷ் சாருக்கு 2 வருஷமும் பேச்சு அவையில. போன வருஷம் வந்துட்டா பரவாயில்லை. 42 ரன்கள் 43 ரன்கள் எடுக்க வேண்டும். ரன் எதுவும் எடுக்காமலேயே விக்கெட் விழுந்து விட்டது. சதாசிவம் பயங்கரமா ஃபீல் பண்ணார்ப்பா. எல்லாம் ஒரு கிளாப் பண்ணுங்கப்பா. நாற்பத்தி 43 ரன்கள் எடுக்க வேண்டும். இந்த ரெண்டு டீமே நல்லா ஈக்குவலா தான் இருக்க மாதிரி தான் தெரியுது. வாவ், எல்பிடபிள்யூ இருந்தா அவுட் ஆயிருக்கும். என்ன இப்பாச்சா? முதல் ஓவரை வெற்றிகரமாக வீசிக் கொண்டிருக்கிறார். லாஸ்ட் பால் என்று நினைக்கிறேன். அங்க ஒரு சிங்கம் இருக்கு. அணியின் எண்ணிக்கை 4, ஒரு விக்கெட் இழப்புக்கு. இரண்டாவது ஆமா பாக்குறாங்கப்பா. ஓடுனா ரன் ஓடுங்க. Wide. இரண்டாவது ஓவர் போய் கொண்டிருக்கிறது.
2 ஓவர் முடிஞ்சா? சார் அவங்க போட்டோம் அப்படியே சார் அவங்க போட்டோம் அப்படி நீங்க சொல்லிங்க. இது இரண்டாவது ஓவர் போய் கொண்டிருக்கிறது. ஓகே ஓகே சேம் பாலா போறீங்க. முதல் முதல் மொத்தத்தில் ரெண்டாவது போர்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு போர், இது ஒரு போர், ஒரே அக்க போர். 2 ஓவர் முடியல 15 ரன்னா. இரண்டு ஓவருக்கு முடிவில் அணியின் எண்ணிக்கை 11. 15ஆ? ஓ, இந்த ஓவர் லாஸ்ட் ஓவர் மட்டும் 11. ஓகே, ஒரு விக்கெட் தானே? மூன்றாவது ஓவர். ஆட்டத்தின் எதிரி நாராயணனின் 2வது ஓவர். முதல் ஓவரில் முதல் பந்திலேயே விக்கெட் எடுத்தார். இந்த போட்டி மிகுந்த கடும் போட்டியாக போக இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஒயிடெல்லாம் கிடையாதுப்பா, சைன்மான் மாதிரி போடுறாரு. லெப்ட்ல போட்டு ரைட்ல கட் பண்ணி ரைட்ல வராரு. வாவ், மூன்றாவது ஓவர்.
குட் த்ரோ நாட் அவுட் 3 ஓவர் முடிந்திருக்கிறது. முடிவில் அணியின் எண்ணிக்கை 14, ஒரு விக்கெட். ஓகே, இன்னும் 5 ஓவர் 30 பந்து இருக்கிறது. அது முக்கியமல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மளை உடனே எட்டி பார்க்கணும். ஆதாரிக்கணும் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். 4வது ஓவர். கடந்த ஓவர்ல கிட்டத்தட்ட 11 ரன் அள்ளி வீசினார். இருக்காங்க அவர் வடிவில் நான் போடுவாரு. அவர் கர்நாடகா போடுவாரு. ஆமா அறிவிச்சல சொல்றாரு. ஆல்கார் போடுவாரு, ஸ்பின் போடுவாரு. பேட்டரி 4வது ஓவர். அழகாக பந்து வீசினார். ஹலோ, ஹலோ, நான்காவது ஓவர் வீசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு விக்கெட் மட்டுமே இழக்கப்பட்டது. 6 ரன்கள், முதல் 6. விக்கி விக்னேஷ் முதல் 6 ரன்களை அடித்தார். இங்கே அடிக்கப்படும் ஒவ்வொரு 6 ரன்களுக்கும் GM 100 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. இங்கே அடிக்கப்படும் ஒவ்வொரு 6 ரன்களுக்கும் GM அவர்கள் 100 ரூபாய் தரதா சொல்லியிருக்காரு. ஆறு ரன்கள் அடிக்கிற லிஸ்ட் எடுத்து வச்சீங்க அஜய். மே மாசம் 1ஆம் தேதி நடக்கவங்கள கொடுத்துடலாம். ஓவர் முடிவிருக்கிறது. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 24, ஒரே விக்கெட். பால்சால் அணிக்கு எதிரில் பால் ஊற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வரல 5வது ஓவர். இன்று 24 பந்துகள் உள்ளது. 19 ரன் அடிக்கிறது. யார் சொல்றா?
வடிவேல் அழகாக பேட்டிங் செய்தார், அழகாக போலிங் செய்கிறார். அழகாக அடித்தார். இங்க இருக்கிற மிஸ்டர் பிரேம்கிட்ட கேட்டோம், ஏன் சார் நீங்க பேட்டிங் போலையானு, எங்க டீம் வின் பண்ணணும் அதனால நான் போலன்னாரு. 5வது ஓவர். Wide. பால். நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2வது விக்கெட் விழுந்திருக்கிறது. அழகாக ஆடி வருகிறார். Wide. Wide. அருமை செல்வம் சார், காலி பண்ணீங்கன்னா டீம் ஜெயிச்சிடலாம். ஒயிடு போட்டே வின் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. உதிரி ஆட்டத்தின் எதிரி என்பார்கள். ஒயிடு 4வது ஒயிடு நினைக்கிறேன். டீமை கூப்பிடுங்க. மிக சரியான வாய்ப்பு, மிக சரியான வாய்ப்பு, மிக சரியான வாய்ப்பு. அது கண்டிப்பா நாங்க தெரியும். அழகான வாய்ப்பை இழந்திருக்கிறீர்கள். வந்து இது வரைக்கும் இந்த ஓவர்ல ஸ்கோரா நல்ல ஸ்கோர் தான். ஆறாவது ஓவர். 5 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 38. நாராயணன் வெற்றியை கொடுப்பாரா? அடுத்த போட்டி 8-15க்கு. வெயிட் பண்றார். கமான் கமான் கமான். சிங்கிள் அடிங்க. Wow!
இன்னும் 4 ரன்கள் அடித்தால் வெற்றி. இன்னும் 4 ரன்கள் அடித்தால் வெற்றி. பால்லாம் கண்ணா பின்னான்னு இருக்கு. பெரா அணி வெற்றி பெற்றது. பெரா அணி வெற்றி பெற்றது.